Hi, this is Gun and you're watching me on Grounded TV. So இன்னைக்கு நம்ம ஷோல இருக்கிறது ஒரு வெரி ஸ்பெஷல் கெஸ்ட். ஸோ இவர் நிறைய பேர் நம்ம இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லி நிறைய ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அதனால நான் கண்டிப்பா அவங்களோட பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ பயங்கர பிளானா பண்ணி இந்த சாட்டர்டே வீடியோ எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். டுடே வி ஹேவ் ஹியர் வித் டாக்டர் குபேரன். மாமா, வெல்கம் டு தி ஷோ. எப்படி மாமா இருக்கீங்க? தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் த டைம் டு டாக் அபவுட் யுவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். கேக்குதாமா? இல்ல, நீதான் கேட்கணும். ஓகே ஓகே ஓகே. சோ மாமா, இப்போ நம்மளோட ஆடியன்ஸ்க்கு உங்களை பத்தி ஒரு சின்ன பிரீஃப் மாதிரி கொடுங்க மாமா. லைக் நீங்க உங்களோட லைஃப் ஒரு ஸ்ட்ரீம்ல நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்க. சோ திஸ் இஸ் குபேரன் அப்படின்னு சொல்லி யாராவது இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்னாங்கன்னா how do you introduce yourself to explain it? ஓகே ஓகே. பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா I was born in சிவகாசி. சிவகாசியில் உள்ள SHNV பாய்ஸ் ஸ்கூல்ல தான் ஸ்கூல் ஃபைனல் வரைக்கும் படித்தேன். அப்போ 11th SSLC, அதுக்கப்புறம் 1 year PUC. அப்புறம் அய்யனாடு ஜானகியம்மாள் காலேஜ் அந்த வருஷம் தான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முந்தி தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ ஐ டிட் மை ப்ரீ யூனிவர்சிட்டி ஆல்சோ தேர். தென் கேம் டு கோயம்புத்தூர், a government engineering college, Government College of Technology, for doing civil engineering. Why I took civil engineering? Because I had an inherent interest in civil engineering. எங்க அப்பா சிவகாசியில வீடுகளுக்கெல்லாம் பிளான் போட்டு கொடுக்கிறவர். அவருக்கு கூட ஹெல்ப் பண்ணி I took to that subject. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால. ஆனா when I joined the college, ஹாஸ்டல்ல போட்டிருந்தாங்க சிவில் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஒர்க்கிங் ஃபார் 60 rupees per month as road supervisors. அப்படி இருந்த ஸ்டேஜ். I took civil engineering. But when I came out, ஏன்னா அந்த டைம்ல there was no development going on in the country in engineering. But when I came out, அப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னோட பேட்ச்ல இருந்த ஒரு ஆல்மோஸ்ட் 100 பேர், சிவில் மெக்கானிக்கல் படிச்ச 100 பேர், தே கேம் இன்டு சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ். அந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ அதனால இதுல இருந்து எல்லாருக்குமே இப்போ என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோம், அதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க கூடாது. எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல ரொம்ப நல்லா டீப்பா படிக்கணும், நல்லா படிக்கணும். அப்போ நீங்க யூ வில் ஃபிட். டெஃபினெட்லி ஒரு நாட்டுல சேஞ்சஸ் ஆகிட்டு தான் இருக்கும், ஏற்றம் இறக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால அப்படி நினைக்கணும். என்ன படிக்கிறோமோ அதை ரொம்ப நல்லா படிக்கணும். வெரி ட்ரூ. இப்போ எல்லாரும் ஜாப் மோட்டிவா, எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கு, மார்க்கெட் அப்படின்றதே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்றேன், அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நினைக்க கூடாது. நமக்கு எது இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதுல படிக்கணும். அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங்ல ஐ கேம் டு இனிஷியலா ஐ வென்ட் ஃபார் டீச்சிங் இன் சேம் காலேஜ் ஃபார் ஒரு அரௌண்ட் 2 years ஐ வாஸ் டீச்சிங். நீங்க யூஜி முடிச்சிட்டே டீச்சிங் போயிட்டீங்களா? முடிச்சிட்டே டீச்சிங் போனேன். அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஐ வாண்டட் டு கோ ஃபார், நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ல. ஐ வாண்டட் டு கோ ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். ஆனா வீட்டுல எங்க காலேஜ்ல ப்ரொஃபசர், எங்க காலேஜ்ல அப்பதான் மாஸ்டர்ஸ் கோர்ஸ் ஆரம்பிச்சது சிவில் இன்ஜினியரிங்ல. ஸோ ஹி ஆஸ்க்ட் மீ டு கோ டு தி மாஸ்டர்ஸ் கோர்ஸ். ஆனா வீட்டுல தே செட் அட்லீஸ்ட் 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ எம்டெக் போ அப்படின்னாங்க. ஃபைனலா வயா மீடியா எங்க ப்ரொஃபஸரே எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரு, டீச்சிங் ஜாப். ஸோ அந்த மாதிரி தான் டீச்சிங்க்கு நான் போனது. டீச்சிங் போகும்போது அதுல என்ன லேர்ன் பண்ணேன் அப்படின்னா, ஆஸ் எ ஸ்டூடெண்ட் நீங்க ப்ரிப்பரேஷனே இல்லாம கிளாஸுக்கு போகலாம். ஆனா ஆஸ் எ டீச்சர், ஆஸ் எ லெக்சரர், யூ ஹேவ் டு டூ லாட் ஆஃப் ஹோம்ஒர்க் when you go to the class. அது ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ். தென்
அங்க இருந்து ஐ ரோட் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அண்ட் காட் செலக்டட் ஃபார் ஒன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ். அது வந்து வாட்டர் இன்ஜினியரிங் சர்வீஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ்ல எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. ஸோ படிச்சு முடிச்சு இன்ஜினியரிங் முடிச்சு அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் த காலேஜ். ஓகே. ஸோ அங்க போய் ஜாயின் பண்ணும்போது ஐ வாஸ் அப்பாயிண்டட் இன் ஒன் ரிசர்ச் ஸ்டேஷன். அதாவது தே டு ரிசர்ச் ஒர்க் விச் இஸ் அப்ளைட் ஃபார் தி டேம்ஸ். அதாவது டேம் ஃபவுண்டேஷன், தென் சாயில்னால கட்டுற டேம்ஸ், எர்த்தன் டேம்ஸ், இதுக்கு மேல இதுல வந்து ரிசர்ச். அது முடிச்சு அது வந்து ஐ கண்டினியூட் ஃபார் 20 years இன் சென்ட்ரல் கவர்மெண்ட். 20 years ஆன அந்த ஸ்டேஜ்ல தேர் வாஸ் a scheme called voluntary retirement. யூ கேன், எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஒரு யுஎன்டிபி, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதுல வந்து வியட்நாம்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதனால ஐ லெஃப்ட் தி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஐ டுக் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் அண்ட் தென் வென்ட் டு வியட்நாம். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்னா யூ கட் ஆஃப் யுவர் கனெக்ஷன் வித் த கவர்மெண்ட். ஐ அம் கெட்டிங் எ பென்ஷன் பிகாஸ் ஆஃப் தட் சர்வீஸ். ஓகே ஓகே. அண்ட் எவ்வளவு வருஷம் இருந்தீங்க மாமா அதுல ஆக்சுவலா உள்ள? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 20 years. 20 years, ரைட். ஓகே. 20 years. இந்த 20 years சர்வீஸ் இருக்கும்போது I did MTech and PhD in Delhi as a part-time student. Okay, okay. Because எங்களுக்கு வந்து பக்கத்துல IIT Delhi was adjacent door. We share one compound with IIT Delhi. Okay. So அதனால எனக்கு போறதுக்கு இருந்தது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. So அதனால I was able to do that. Okay. தென் வியட்நாம்ல போகும்போது அங்க உள்ள ஒர்க் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எம்பாங்க்மெண்ட். எம்பாங்க்மெண்ட்ங்கிறது அங்க வந்து தே கால் இட் அஸ் டைக். ரிவருக்கு 2 சைடும் கரை மாதிரி இருக்கும் உயரமா. தட் இஸ் கால்டு டைக். அந்த ரிவர் வாட்டர் வெளியே லேண்டுக்கு போகாம இருக்கிறதுக்காக. அது வந்து சில இடத்துல கம்மியா இருக்கும், சில இடத்துல அதிகமா இருக்கும். அதை எப்படி ஒழுங்கா பண்ணா ரொம்ப நாளைக்கு வரும் அப்படின்னு பண்றதுக்காக இது வந்து இட் இஸ் பேசிக்கலி ட்ரைனிங் ஃபார் தி வியட்நாமீஸ் இன்ஜினியர்ஸ். அந்த மாதிரி பண்ண. இது எந்த வருஷம் மாமா? இது வந்து 94 I took voluntary retirement. 94 Februaryல இருந்து voluntary retirement. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, லைக் இப்போ the central government job அப்படின்னு சொல்லும்போது வந்து you would have had like certain kind of responsibilities inside the government that will be like huge. நீங்க நிறைய பெரிய டிசிஷன்ஸ்லாம் எடுத்துருக்கீங்க. So was the opportunity in Vietnam like அவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டா இருந்துச்சா that you had to leave a good paying, well paying government, central government job to take up? அது வந்து entirely because of your interest ஆ இல்ல are there any specific reasons for you doing that, like PRS எடுத்து போறலாம்? அது வந்து என்ன ஆச்சுன்னா, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு அமெரிக்கன் கன்சல்டன்ட் வந்தார். ஓகே. ஸோ அவருக்காக நாங்க பண்ண சில ஒர்க் வந்து he wanted to do that work, replicate that work in Vietnam. ஏன்னா he was the chief technical officer in that project in Vietnam. Okay, so it was funded by Vietnam, the country itself. எது? அந்த ப்ராஜெக்ட் வியட்நாம்ல உள்ள ப்ராஜெக்ட் வந்து ஏதாவது பிரைவேட் ப்ராஜெக்ட்டா இல்ல? It was funded by the UNDP, United Nations. Okay. அதுல வந்து he was a main consultant. Okay. And he wanted to take me as a consultant. Okay, so அவர் உங்களை பர்சனலா கேட்டாரு. ஆனா அந்த நேரத்துல கவர்மெண்ட்ல வந்து எனக்கு பாஸா இருந்தவரு he will not allow me to go there when I am working here. Okay. So அதனால I took a risk of leaving this and then going there. Okay.
பட் யூ ஹேவ் டு ரீலோகேட். நீங்க அங்க ரீலோகேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல, நாட் ஆன் a continuous basis. ஓகே. வருஷத்துக்கு ஒரு 3 times, 3 months, ஓகே. 4 months. So you go, you supervise and handle things all that. ஆமா, அங்க I do some work and come back. ஃபேமிலி வந்து டெல்லியில தான் இருந்தாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒன்லி ஹாலிடேஸ்ல மட்டும் அதாவது சில்ட்ரன் 2 குழந்தைகள் அவங்களுக்கு ஹாலிடேஸ் இருக்கும்போது ஐ ஹவ் டேக்கன் த ஃபேமிலி ஃபார் அ ஷார்ட் பீரியட் அந்த மாதிரி நடந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த ப்ராஜெக்ட் they will come to Vietnam, not you going to India. அப்படியே வருவேன். see இனிஷியலா 2 மாசம் போவேன், 3 மாசம் இந்தியால இருப்பேன், அதுக்கப்புறம் 1 மாசம் போவேன், அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட்ல தேவை அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரைட் ரைட் ரைட். ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 5 வருஷம் நடந்தது. ஓகே ஓகே. ஆமாமா, நீங்க அந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த டைம் பத்தி பேசிட்டு நான் இன்டரப்ட் பண்ணிட்டேன். நீங்க அத அப்படியே கண்டினியூ. இல்ல, ஆஃப்டர் தட் அட் தி எண்ட் ஆஃப் தட் ப்ராஜெக்ட் ஐ வென்ட் டு ஜப்பான் ஃபார் அட்டெண்டிங் a conference. அந்த கான்ஃபரன்ஸ்ல I came across an NGO working in the field of disaster management. I took interest in the disaster management. அந்த ப்ராஜெக்ட் திரும்பி வந்த பிறகு அந்த UN ப்ராஜெக்ட்னால I had a sufficient saving. So then I thought, now I will do something of my own interest. I need not go to some company for having payment, for getting payment. I can do something of my own interest. Right. So and I went to that NGO and started working with them without getting any payment. Oh, super. So you just want to explore more. அது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த ஒர்க். ரைட் ரைட். சோ அதுல போனேன். அதுல வந்து இது 2000க்கு மேல, இது வந்து 2001 நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. 2001 when the Gujarat earthquake took place. ஆமா, 2001 அந்த புஜ்ஜோட earthquake. புஜ் earthquake. அப்ப நான் போனேன். அந்த இதுல அந்த NGOல they were doing lot of work for Gujarat. Training school children and schools teachers against earthquake safety, for earthquake safety. Okay okay. So அதுல நிறைய வர்க் நாங்க பண்ணோம். சோ அதுல இருந்த அது வந்து வேர்ல்ட் பேங்க் பண்ணன, வேர்ல்ட் பேங்க் சப்போர்ட்டட் ப்ராஜெக்ட். Okay. Then அதே நேரத்துல there was a call from Afghanistan. Disaster management training for Afghan government officials. Okay. A war prone areas. ஆமா, ஆனா வார் முடிஞ்ச அப்புறம். Okay. That is நான் அங்க போனது வந்து தாலிபான் எல்லாம் போன பிறகு. Okay okay. I was there for 1 year. 1 year நான் அங்கேயே தங்கி இருந்தேன். அங்க வந்து ஃபேமிலி கொண்டு போக முடியாது. சோ இடையில மட்டும் ஒரு 2 தடவை வந்திருக்கேன் ஃபார் அங்க வந்து ஒரு பிரேக். அதாவது ஹார்ட் ஏரியால ஒர்க் பண்ணும்போது யூ கெட் a break for a short period இடையில. அந்த மாதிரி வந்தேன் நான். சோ ஃபைனலி அங்க போயிட்டு அது முடிச்சிட்டு திருப்பி வந்த பிறகு இந்த I continued in the same organization, in the NGO, and we were doing a lot of training programs on disaster management. Okay. And when I became 61 years old, I moved to Coimbatore for settling. ஏன்னா கோயம்புத்தூர்ல படிச்சிருக்கேன், இந்த கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர்ல படிச்சிருக்கேன், இங்க டீச் பண்ணியிருக்கேன் அந்த காலேஜ்ல. ஸோ கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும்போதும் கோயம்புத்தூர்ல 2 years டிரான்ஸ்ஃபர்ல இருந்திருக்கேன். ஸோ ஐ கேம் டு கோயம்புத்தூர் ஃபார் செட்டிலிங். இப்போ நாங்க இருக்கிறது ஒரு ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. நானா நானி ஹோம்ஸ், நானா நானி ஹோம்ஸ்னு சொல்லி கூகுள் பண்ணா கிடைக்கும். ஸோ அதுல இருக்கும். இதுதான் நம்ம ஹிஸ்டரி. இதுதான் உங்களை என்டையர் ஸ்னாப்ஷாட் சொல்லிட்டீங்க. ஆமா. ஓகே. சோ இப்போ I see 3 or 4 different aspects உங்களோட என்டையர் இதுல பாக்குறேன். சோ you have been into teaching,
அதுக்கப்புறம் நீங்க என்ஜிஓஸ்ல பார்ட்டா இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்லயே இருந்திருக்கீங்க, பிளஸ் வந்து கடைசியில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நவ் யூ ஆர். ஸோ அவுட் ஆஃப் ஆல் திஸ் நீங்க இப்போ டீச்சிங் வந்து சிவில் இன்ஜினியரிங் பண்ணீங்க இல்லையா? ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க இப்போ உங்க அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து கொஞ்சம் லேர்னிங் இருக்கும். ஸோ ஹவ் வாஸ் த டிஃபரன்ஸ் வென் யூ ப்ராக்டிகலி வேர் டூயிங் சம்திங் லைக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா, இல்லை தேர் வாஸ் ஒன்லி டீச்சிங் தட் இன்வால்வ் யூ? கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எந்த பெர்சன்டேஜ் சொல்றீங்க? அதாவது டீச்சிங் இந்த பெர்சன்டேஜ், கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பெர்சன்டேஜ்னா எப்படி டீச்சிங்ல டீச்சிங் இத்தனை பெர்சன்ட், பிராக்டிகல் சிவில் இன்ஜினியரிங் இத்தனை பெர்சன்ட்னு எப்படி எவ்வளவு சொல்றீங்க? சரி, நான் வந்து எல்லாமே கம்பைண்டா பாக்குறேன். என்னோட மேபி பேசிக் இன்ட்ரெஸ்ட் இஸ் டீச்சிங். இப்போ வந்து ட்ரைனிங்ஸ் பண்ணும்போது இட் இஸ் a டைப் ஆஃப் டீச்சிங். ஓகே, நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. ஓகே ஓகே, ஆஃபீஸ் ஒர்க்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கும்போது கூட என்னோட கொலீக்ஸுக்கு, என்னோட சபார்டினேட்ஸுக்கு ஐ ஆல்வேஸ் ட்ரெயின் தம் இன் தேர் ஒர்க். ஓகே, இப்போ சில பேர் என்ன நினைப்பாங்க, எனக்கு தெரிஞ்சதை சொன்னா நம்மகிட்ட இருந்து ஏதோ போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் தட் இஸ் நாட் ட்ரூ. இஃப் யூ டீச் அதர்ஸ் you will gain more. If you teach others, correct, அவங்க ஏதாவது கேள்வி கேட்கும்போது you will start thinking about it, right, so your knowledge will increase. So நான் வந்து அந்த மாதிரி தான் பார்க்குறேன். So I don't but subject wise disaster managementல I have a lot of interest. Okay, but it took you like ஒரு 30 years ஆயிடுச்சு நம்ம இதுல நமக்கு ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ இதை வந்து நான் நிறைய பேர் சொல்லுவேன். ஸோ வென் யூ வாண்ட் டு ஃபைண்ட் சம்திங் தட் யூ லவ் டு டூ அப்படின்றப்ப நீங்க மல்டிபிள் திங்ஸ் பண்ணாதான் வந்து உங்களுக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட்னே தெரியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் ஜெனரலா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும். ஸோ அது வந்து இது ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க கவர்மெண்ட்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் வியட்நாம் போய், அதுக்கப்புறம் ஜப்பான் போய், ஆப்கானிஸ்தான் போனதுக்கு அப்புறம் யூ காட் டு நோ தட் தேர் இஸ் a thing called disaster management. ஆனா எங்க இருந்தாலும் wherever you work, first thing is you should be faithful to that organization. True. Faithful to the work. And try to share your knowledge with others. Right. அப்படி இருந்தாதான் நம்ம இப்பவும் அங்க இருந்து நான் வந்து ரிட்டையர்மெண்ட் எடுத்து 20 வருஷம் ஆச்சு. இப்பவும் அப்ப கூட ஒர்க் பண்ணவங்க, எனக்கு கீழே இருந்தவங்க, அவங்கள்ட்ட பேசினோம்னா I get a lot of respect from them. Right. So that gives you satisfaction. Right. அந்த ஒரு டிசிப்ளின் வந்து எல்லாரும் லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். லைக் not every person does that. லைக் வர்க் ஏதோ ஒரு கடமைக்குன்னு பண்றோம் அப்படின்ற மாதிரி இல்லாம they don't put in their 100%, they don't put in their entire effort. அந்த என்ஜிஓல இருந்து எனக்கு ஃபேர்வெல் கொடுத்த அன்னைக்கு கூட I said, உனக்கு வந்து நீ செய்யற வேலைக்கு காம்பன்சேஷன் கிடைக்கத்தான் செய்யும், சம்பளம் கிடைக்கத்தான் செய்யும். ஆனா அதை எதிர்பார்த்து வேலை செய்யக்கூடாது. You put your entire heart into the work and then do it. அப்போதான் உனக்கு உள்ள இன்னோவேஷனும் வெளியே வரும். சூப்பர். அண்டர்ஸ்டாண்ட். சோ மாமா, இப்போ நீங்க வந்து you started before the advent of internet basically. நீங்க கவர்மெண்ட்ல போனப்பே வந்து பெருசா கம்ப்யூட்டர் எரர் வரல, ரெவல்யூஷன் எதுவும் நடக்கல, டெக்னாலஜிக்கலா வந்து எந்த ரெவல்யூஷன். ஸோ நீங்க அதுக்கப்புறம் கிராஜுவலா போக போக இந்த 2001 கிட்டலாம் வந்து கம்ப்யூட்டர்ஸ் டெக்னாலஜிக்குள்ள ஆரம்பிக்கும். ஸோ ஹவு டு யூ see the progress of technology within the work that you had been doing at that time, and how do you see the technological things that happen today? என்னோட மாமா ஒருத்தங்க, சித்தப்பா ஒருத்தங்க வந்து மெரைன் இன்ஜினியரிங் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கார்கோ ஷிப்ஸ்ல டிராவல் பண்ணுவாங்க. ஸோ உள்ள வந்து என்ன ஒரு பிரச்சனைனாலுமே வந்து அவங்க மேனுவலா போய் செக் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும், லைக் ஒரு 10 years back. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, இட்ஸ் என்டையர்லி ஆட்டோமேட்டட். ஃபியூல் லெவல் குறைஞ்சிச்சு அப்படின்னா there will be an automated trigger sent to the software and it will say refuel it again and it will do everything, and it is becoming more and more less of human intervention. So நான் ப்ரீ இன்டர்நெட் நான் எப்படின்னு பார்த்தது இல்லை. I don't have much people who have been working at that time. So உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் before technology and after technology, how do you see the process? Actually, the technology improvement, automation, I compare it with computers.
ம். சரி, இப்போ கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து நான் கம்ப்யூட்டரை பத்தி பேசினா ஐ ஸ்டார்டட் வித் ஃபோர்ட்ரான் 4 ம். லாங்குவேஜ். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியாது என்னன்னு. சரி, எனக்கு எம்எஸ் டாஸ் தான் ஃபர்ஸ்ட் தெரியும். எம்எஸ் டாஸ் முன்னாடி நினைக்கிறேன் இல்ல. ஃபோர்ட்ரான் 4 ம். இல்ல, எம்எஸ் ஆஃபீஸ் வந்து ஒரு ஒரு டைப்பிங் சாஃப்ட்வேர் மாதிரி தான். ஓகே ஓகே. நீங்க ஓஎஸ்ஐ சொல்றீங்க, என்டையர் ஓஎஸ் ஒரிஜினல் ப்ரோக்ராமிங் சொல்றேன். ஓகே. ஓஎஸ் கூட இல்ல, ஓஎஸ்க்கு மேல ஒர்க் பண்ற அந்த லோவர் லெவல் லாங்குவேஜ் நான் சொல்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபோர்ட்ரான் 4 வந்தது, அது ஃபோர்ட்ரான் 77 டெவலப் ஆச்சு. பேசிக் ப்ரோக்ராம் வந்தது. அந்த மாதிரி நிறைய வந்து கடைசியில இப்போ சி சி பிளஸ் சி பிளஸ் பிளஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்தது. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், அவுட் ஆஃப் மை இன்ட்ரெஸ்ட், ஐ வெண்ட் அண்ட் லேர்ன்ட் ஒரு ஒரு ஸ்கூல், கம்ப்யூட்டர் ட்ரைனிங் ஸ்கூல்ல ஐ வெண்ட் அண்ட் லேர்ன்ட் சி பிளஸ் பிளஸ். ஓகே. அங்க போனா அங்க வந்து எனக்கு டீச்சரா இருந்த பொண்ணுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. she knows the language, so but அந்த லாஜிக்கெல்லாம் நான் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஓகே ஓகே, அந்த மாதிரி இருந்தது. தென் if you look at the history of computer development, இனிஷியலா வந்தது IBM 284 நினைக்கிறேன் கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஓகே. RAM is only 284 KB. ரைட். only 284. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல 384 இல்ல 386, 286, 386, 586 இப்படிதான் RAM இருந்தது அந்த டைம்ல. அதுவும் ரொம்ப ஹியூஜா இருக்கும் சிஸ்டம். இப்படி ஆரம்பிச்சது. இப்போ வந்து மொபைல் போன்குள்ளே இருக்கு நிறைய. ஸோ அதே மாதிரி ஸ்டோரேஜ் டிவைசஸ், ஃப்ளாப்பி டிஸ்க்னு கேள்விப்பட்டிருக்கியா? அதான் சொல்றது 1.44 MB. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்ப அதான் ஸ்டோரேஜ் டிவைஸ்னு பார்த்தது நான் சின்ன வயசுல. முதல்ல இருந்த ஃப்ளாப்பி டிஸ்க் இந்த விட்த் இருக்கும், 8 inches. ஓகே, அது பெருசா இருக்கும். 8 inches by 8 inches. அது வந்து நம்ம இது மாதிரி இருக்கும், இப்படி ஆடும். So this is called a flopping. So flop பண்றதுனால தான் it was called floppy disk. ஓகே ஓகே ஓகே. அதுக்கு பிறகு வந்தது 5, இது வந்து 8 inches. அதுக்கு பிறகு வந்தது 5.5 inch. ஓகே. அதுக்கப்புறம் 3.5 inch. நீ பார்த்தது 3.5 inch இருக்கும். சின்னதா இருக்கும், இப்படிதான் இருக்கும். நல்லா பிளாக் கலர் பிளாஸ்டிக்ல சென்டர்ல அந்த ஒரு மெட்டல் கவுண்ட் இருந்த மாதிரி இருக்கும். 3.5 inch. இப்போ வந்து அது கிடையாது. சிடி வந்தது. இப்போ வந்து சிடியும் ஆல்மோஸ்ட் கிடையாது. சீரிஸ் ஆஃப் தி கான். இப்போ ஃபுல்லா எல்லாம் கிளவுட் ஸ்டோரேஜ் தான் ஃபுல்லா. அதே மாதிரி தென் ஸ்டோரேஜ்ல நம்ம யூஎஸ்பி எல்லாம் அப்ப கிடையாது. இந்த ஃப்ளாப்பி டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கு மேல ஏதோ ஒரு புக் வச்சுன்னா அதை அழுத்தி வளைஞ்சிரும் உள்ள. ஓகே. டேட்டா எடுக்க முடியாது, டேட்டா போட முடியாது, கெட்டு போகும். அதுக்கப்புறம் இப்போ வந்து இதுல யூஎஸ்பி டிரைவ்ஸ், யூஎஸ்பி பென் டிரைவ் மாதிரி, இதுலயும் கெபாசிட்டிஸ் கூடிட்டே வருது. ஒரு சின்ன இதுல 64 MB ஸ்டோர் பண்ணலாம், 1 GB ஸ்டோர் பண்ணலாம், இல்ல எக்ஸ்டர்னல் டிரைவ்ல வந்து சின்ன சைஸ் இதுல 1 TB ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கு. ஸோ அதனால இந்த ஃபீல்டுல இருக்கிறவங்க they should be up to date with the developments. அதே மாதிரி டெலிவிஷன் இதுல கூட நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த டெலிவிஷன் டிரான்ஸ்மிஷனே இருக்காது. டெலிவிஷன் டிரான்ஸ்மிஷனே இருக்காது. இது எல்லாமே இன்டர்நெட்ல பார்க்கலாம். ஓகே ஓகே. இப்பவே இருக்கு.
எம்எக்ஸ் பிளேயர் இருக்கு, Netflix, அமேசான் Amazon. இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, எல்லாமே அதுல பாத்துக்கலாம். வீட்ல வந்து ஒரு ஸ்கிரீன் வேணும், இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், Correct. இதுக்கு பேமெண்ட் கொடுத்துருக்கணும், அவ்வளவுதான். அது இருந்தாலே போதும். Correct, correct. டிவி வேண்டி, டிவி வில் பி ரீப்ளேஸ்ட். ஸோ அந்த மாதிரி டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டெவலப்மெண்ட் இஸ் ஃபார் குட், பட் ஒன்லி திங் இஸ் நம்ம வந்து ஓகே நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இனிமே ஒன்றும் லேர்ன் பண்ண வேண்டாம்னு நினைக்க கூடாது. Correct, correct. எல்லா ஃபீல்ட்லயுமே இருக்கு. Correct. இல்ல, there is this thing called Moore's law. So Moore's law எப்படி என்ன சொல்லும் அப்படின்னா, every 18 months வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு your device will be like outdated ஆயிரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா இப்போ போயிட்டு இருக்க அட்வான்ஸ்மெண்ட் படி பார்த்தா Moore's lawவே வந்து ஆக்சுவலா அப்சல்யூட் ஆக்கிட்டாங்க. ஸோ 18 months கூட கிடையாது. இப்போ they are giving like 3 or 4 months. இப்போ ஐபோன் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுவான், லான்ச் பண்ண 2-3 monthsல சாம்சங் வந்து ஒரு புது ஃபோன் வரும், அது அதோட அதிகமா இருக்கும். So the market is getting entirely like shifted by new things, new inventions, new technologies and blah blah blah. So நம்ம இத பத்தி பேசணும். 5G அட்வென்ட் உள்ள வரும்போது லைக் இப்போ வந்து யாருக்கும் பஃபரிங் என்னன்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன். I remember when I had 2G. நான் உங்கள்ட்ட இப்ப சொல்ல முடியாது, எனக்கு 2G நாஸ்டாலஜிக்கா இருக்கும். 2Gல யூடியூப் வீடியோ பார்க்கவே முடியாது. என் ஃப்ரெண்டுக்கு இருக்க வீடியோ டேட்டா முடிஞ்சிடா அப்படிமா அந்த மாதம் ரீசார்ஜ் பண்ண மாட்டோம். ஆனா இப்போ வந்து நம்ம டெய்லி 1.5 GB நம்ம பத்தல, 2 GB பத்தல. ஸோ 5G உள்ள வரும்போது வந்து இன்னும் நம்மளுக்கு அந்த பஃபரிங் லேக்ன்றது வந்து நம்ம அப்படியே என்டையரா மறந்துடும். ஏன்னா ஞாபகம் முன்னாடி சிடி பிளேயர் உள்ள போட்டுட்டு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணா ரொம்ப நேரம் ஆகும். நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டே இருக்கும். ஆமா, சுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம வாட்டுக்கு உட்காந்து பொறுமையா பண்ணணும். அப்புறம் நம்மளுக்கு இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பேசிக் நெசசிட்டி ஆயிடுச்சு, ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் ஆயிடுச்சு எல்லாமே. நம்ம வந்து நெசசிட்டி தான் இது. உள்ள போனா போன எல்லாருக்கும் யூஸ் பண்ண தெரியும். சின்ன வயசுல குழந்தை கூட வந்து இது யூஸ் பண்ண தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு கேட்கற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்னோட இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, மாமா இப்போ நீங்க வந்து நிறைய பிளேஸ்ல இருந்திருக்கீங்க. டெக்னிக்கலி வந்து இங்க சவுத் பார்ட் ஆஃப் இந்தியா, நார்த் பார்ட் ஆஃப் இந்தியா, கண்ட்ரிஸ் அதர் தேன் வியட்நாம், ஜப்பான், எக்ஸ்டர்னல் கண்ட்ரீஸ்க்கு நிறைய டிராவல் பண்ணிருக்கீங்கல்ல. ஸோ இது வந்து வெக்கேஷனுக்காக டிராவல் பண்ண ஒரு பார்ட் இருந்தாலும் பிசினஸ்க்காக வேற டிராவல் பண்ணிருப்பீங்க, லைக் கான்ஃபரன்சஸ் அட்டெண்ட் பண்றது, செமினார்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல லைக் இதெல்லாம் ரிலேட்டடா நான் வந்து டிராவல் பண்ணுவேன், செமினார்ஸ் எடுத்துவேன், அந்த மாதிரி தான் என்ன விஷயத்துக்காக போயிருக்கீங்க? இல்ல அதுல அந்த கண்ட்ரியை பத்தியா? இல்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லைக் பிசினஸ் வைஸ் செமினார்ஸ், கான்ஃபரன்சஸ், லைக் மைண்டட் பீப்புள். இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லயோ இல்ல வந்து உங்க கவர்மெண்ட் இதுலயோ வந்து மொத்தமா ஒரு கான்க்ளேவ் மாதிரி ஏதாவது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ வேர் யூ மைட் பிரசன்ட் ஆர் யூ மைட் ஃபைண்ட் நியூ பீப்புள் டு கெட் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த அமெரிக்கன் கன்சல்டன்ட் வந்தப்பதான் வந்து யூ காட் டு நோ அபவுட் an opportunity in Vietnam. ஸோ அந்த மாதிரி வந்து மீட்டிங்ஸ், நெட்வொர்க்கிங் வந்து நடந்திருக்கும் உங்களோட லைஃப். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க ஏதாவது அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க இல்ல அவுட் ஆஃப் பிசினஸ் வந்து போயிருக்கீங்களா? சரி, என்னோட எக்ஸ்டர்னல் டிராவல் மோஸ்ட்லி இட் வாஸ் எக்ஸ்டர்னல் டிராவல் as well as இன்டர்னல். இந்தியாக்குள்ள டிராவல் பண்ணது மோஸ்ட்லி ஃபார் தி ஒர்க். இந்தியால டிராவல் பண்ணது அந்த இனிஷியலா கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல, டிஃப்ரெண்ட் ஹிமாலயாஸ்ல இல்ல மற்ற இடங்கள்ல டேம்ஸ் எங்கெல்லாம் கட்டிட்டு இருந்தாங்களோ அங்கெல்லாம் we used to go there for doing testing and then giving the results to the design people. அதுக்காக நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். and then வியட்நாம்ல இருந்தது கம்ப்ளீட்டா ஒர்க் தான். வியட்நாம்ல வந்து ஹனாய் இஸ் தி கேபிட்டல். ஹனாயில வந்து that was my base. But almost all over Vietnam I have traveled. Okay. For training the government officials. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்லயும் காபூல்ல பேஸ். But I have traveled to many states in Afghanistan for training. Japan, Germany, இட்டலி, இந்த மாதிரி சில ஊர்கள் ரொம்ப டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு ஐ ஹவ் கான் ஃபார் அட்டெண்டிங் கான்ஃபரன்சஸ், மீட்டிங்ஸ் அந்த மாதிரி. சோ அது வந்து ரிலேட்டட் from work தான். இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் நீங்களா ஐ வாண்ட் டு அட்டெண்ட் மீட்டிங். அவுட் ஆஃப் ஐ மீன் இப்போ ஹாலிடே மாதிரி போனது வந்து யூரோப். ஒரு இங்க கோயம்புத்தூர் வந்த பிறகு செட்டில் ஆன பிறகு யூரோப்புக்கு ஒரு 15 days ட்ரிப் போனோம். நானும் ஒய்ஃபும் போனோம். அதுல ஒரு 2 weeks டைம்ல we covered some 8 or 9 countries.
பட் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் 2 2 nights days stay 3 பண்ற மாதிரி 2 to 3 nights stay. மொத்தத்துல 2 weeks 3 weeks அதுல 2-3 days in each place அந்த மாதிரி இருந்தது. ஓகே ஓகே. ஆனா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த ஊருன்னு பார்த்தா வியட்நாம். வியட்நாம்ல வந்து ஐ ஃபவுண்ட் there is a lot of respect for India. Okay. ஏன்னா historically India was supporting Vietnam for several things. You know, Vietnam அவங்க வந்து almost 1000 years they were ruled by China. Then about 100 years they were ruled by US. இடையில வந்து கொஞ்சம் பிரெஞ்சு ரூலும் இருந்தது வியட்நாம்ல. So only in 1975 நேத்து மாதிரி தான் 1975 தான் கடைசியா அமெரிக்கன்ஸ் லெஃப்ட் வியட்நாம். ஓகே. இப்ப நம்ம வந்து வியட்நாம் வாரினாலே சண்டை அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். வியட்நாம் வீடுங்கிற படத்துலயும் ஒரே சண்டையா இருக்கு அப்படிங்கிற அதனாலதான் வியட்நாம் வீடுனே பேர் இருக்கு. ஆனா நான் போன டைம்ல இட் இஸ் a peaceful country. They were coming up very fast. Very poor country, but coming up very fast, developing very fast. அங்க வந்து அந்த வெளியே போகும்போது டெக்னிக்கல் ஒர்க்கை விட்டுரு, மற்றபடி ஜெனரல் இதை பார்த்தா ஆஃப்டர் தி வார் ஆல் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்ட் வேர் அசிஸ்டிங் சப்போர்ட்டிங் வியட்நாம் ஃபார் டெவலப்பிங். ஆல் கண்ட்ரீஸ். அமெரிக்கா வாஸ் ஹெல்பிங், ஜப்பான் வாஸ் ஹெல்பிங், ஆஸ்திரேலியா வாஸ் ஹெல்பிங், எவ்ரிபடி வாஸ் ஹெல்பிங். ஸோ எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருந்தது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா வியட்நாமோட பிக்சர் காட்டினா யூ வில் நாட் பிலீவ் இட் இஸ் நாட் இந்தியா. அந்த மாதிரி இருக்கும். ஆட்கள் மட்டும் வேற மாதிரி இருப்பாங்க. சிமிலர் லேண்ட்ஸ்கேப்ஸ், சிமிலர் பீப்பிள். இல்ல, லேண்ட்ஸ்கேப் வந்து இட் இஸ் லைக் கேரளா. கரெக்ட் கரெக்ட். இஃப் யூ travel by road in Kerala, you will see all green everywhere. எல்லாமே பச்சையா இருக்கும், எல்லாமே செழிப்பா இருக்கும். அந்த மாதிரி நிறைய தண்ணி இருக்குங்க. ஒரு கிரீன் கார்பெட் மாதிரி இருக்கும் அந்த வயல் எல்லாம். எல்லாம் நெல்லுதான் மேக்ஸிமம். அந்த பாஸ்டர்ஸ்லாம் வந்து நல்லா ஃபைனா கிராஃப்ட் பண்ணிருக்காங்க. ஆமா. அதுல ஒரு தடவை I saw they were spraying chemicals. They were spraying something on the crop. அந்த ரைஸ் கிராப் மேல ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஐ தாட் இட் இஸ் சம் பெஸ்டிசைட், பூச்சிக்காக போடுறாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா விசாரிச்சா தெரியுது அது வந்து நியூட்ரியன்ட்ஸ், ஃபெர்டிலைசர். ஃபெர்டிலைசர் நம்ம ஊர்லாம் உரம் வந்து நிலத்துல தான் போடுவாங்க. அங்க வந்து நிலத்துல போட்டா தண்ணியோட சேர்ந்து கரைஞ்சி லீச் ஆயிடும் வெளியே சொல்லி. இட் இஸ் அப்சார்ப்ட் பை தி பிளான்ட் டைரக்ட்லி. நீ அக்ரி படிச்சதுனால உனக்கு கரெக்ட் தெரிஞ்சிருக்கும். கரெக்ட். அந்த NPK போடுவாங்க, நைட்ரஜன் பொட்டாஸ் சல்பர் போடுவாங்க. சோ அந்த மாதிரி டெவலப்மெண்ட் அப்ப வந்து நான் இந்தியால கேள்விப்பட்டது கிடையாது அப்படி இருக்குன்னு சொல்லி. சோ இப்ப இன்னொரு கொஸ்டின், இது நம்ம இன்னொரு தடவை நான் திருப்பி வரேன் இதுல. சோ இப்போ நீங்க வந்து அந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுல இருந்தப்ப நீங்க வந்து நிறைய பிளானிங்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய இதுக்கு நீங்க பர்சனலா பிளான் பண்ணிருக்கீங்க. சோ பர்சனலா ஆஸ் அ பர்சன் நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஒரு பில்டிங்கோ எங்கேயோ போகும்போது do you end up criticizing the place for how it is built? See, always the mind is going into that. அத எந்த இது பார்த்தாலும், ஈவன் கோவில் பார்த்தாலும் சரி, நார்மலா வந்து நான் கோவிலுக்கு ஒரு புது கோவிலுக்கு ஒரு புதுசா ஒரு ஊருக்கு போனா அங்க வந்து ஐ யூஸ் டு see those buildings. ஏதாவது ஒண்ணு சரியா பண்ணலைன்னா ஐ யூஸ் டு திங்க், ஏன் அப்படி சரியா இப்படி பண்ணிருக்காங்க, ஒழுங்கா பண்ணிருக்கலாமே. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா தோணுது. நாட் ஒன்லி சிவில் இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ,
பர்சனல் இல்ல, in disaster management point of view also. ஓகே 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 See, இப்போ வந்து I want to say something about disaster management. See, when you construct a house or building close to river, அது வந்து ஃப்ளட்னால ஈஸியா அஃபெக்ட் ஆகும். ஆனா லேண்ட் இஸ் சீப்பர் தேர். இப்ப சென்னையில கூட மிந்தி லேக்கா இருந்த இடத்துல இப்ப வீடு இருக்கு. ஏன்னா அங்க வந்து லேண்ட் இஸ் சீப்பர். அங்க வந்து தண்ணி வந்து தேங்குதுன்னு பிளேம் பண்றோம் நம்ம. கரெக்ட். நான் அந்த ஏரியால தான் இருக்கேன். நான் வேளச்சேரியில தான் இருக்கேன். வேளச்சேரி தான் அது. கரெக்ட். சோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்றோம். ஆனா அதை பத்தி எப்ப நினைக்கிறோம்னா, ஒரு தடவை அதிகமா ரெயின் ஆகி மழை பெஞ்சு ஃப்ளட் ஆனச்சா அப்பதான் நினைக்கிறேன், ஓ அதை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு பேசுறாங்க. அதுக்கப்புறம் மறந்து போறாங்க. அந்த தண்ணியை எப்படி ட்ரைன் பண்றதுன்னு யோசிக்கிறதே கிடையாது. as a civil engineer எந்த ஒரு பில்டிங்கோ இல்ல எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்து you have been like awestruck, like இப்படி பண்ணிருக்காங்களே, லைக் லெட் பி ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒன் தட் வாஸ் பில்ட் பிஃபோர் டெக்னாலஜி, லைக் கிங்ஸ் பில்ட் பண்ணது. இன்னொன்னு வந்து இப்ப நியூவா பில்ட் பண்ண நீங்க நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கீங்க. இதுக்கு ரெண்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. லைக் ஐ வாஸ் லைக் சர்ப்ரைஸ் டு see or amazed to see that these buildings have been done by humans அப்படி மாதிரி நினைக்கிறேன். ஏதாவது எக்ஸாம்பிள்? இந்த இட்டாலியில பீசா டவர் அந்த சாஞ்சிருக்கும் அது. ஓகே. ஆமா, அது ஏன் சாஞ்சிருக்கு தெரியுமா? இல்ல மாமா, எனக்கு பீசா டவர்க்கு நீங்க சொல்றதுக்கு அப்புறம் ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க. நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கு சத்தியமா தெரியாது. இல்ல, ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரு, சி அங்க பாரு எவ்வளவு, அது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி வண்டர்ஸ் ஆஃப் வேர்ல்ட். அவன் வந்து எப்படி சார்ஜ் கட்டியிருக்கான். இங்க நம்ம எல்லாம் அந்த மாதிரி கட்ட மாட்டேங்கிறோமா அப்படின்னு ஒருத்தர், இவரு ரொம்ப படிச்சவர் தான் சொல்றவர். ஆனா அந்த மாதிரி சொல்றாங்க அவங்க. அவங்களுக்கு புரியல ஏன் சாஞ்சதுன்னு. அந்த பீசா டவர் he was telling it in a bad light, இப்படி சாஞ்சி கட்டிட்டான் அப்படின்னு. இல்ல அவனுக்கு தெரியல. ஓகே ஓகே. ignorant. சார்ஜ் கட்டி இருக்காங்கன்னு இவன் பிலீவ் பண்ணிருக்கான். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நான் தனியா கூப்பிட்டு சொன்னேன் அதனோட ஹிஸ்டரி. Pisa Tower was constructed in a period of 300 years. இது இட்டாலியில ஒரு ஊர்ல கட்டிருக்கு. இப்ப இந்த சர்ச்சில் எல்லாம் பெல் இருக்கும்ல. ஆமா ஆமா. சர்ச்சில் வந்து பெல் வந்து நம்ம ஊர் சர்ச்சில் எல்லாம் சர்ச்சோட சேர்ந்து இருக்கும். ஒரு சிம்னி மாதிரி ஒரு சின்ன டவர் உள்ள அந்த கயிறு உள்ள வச்சு ஒரு இடத்துல கனெக்ட் இருக்கும். ஆனா அது வந்து சர்ச் ரொம்ப பெரிய சர்ச். இந்த டவர் வந்து அது பக்கத்துல இருக்கு. இது வந்து பெல் டவர். அந்த சர்ச்சோட பெல் டவர். அந்த சர்ச் வந்து சர்ச் பில்டிங் நல்ல பெருசு, அகலமானது. அதனுடைய பேஸ் அகலமானது, ஃபவுண்டேஷன் அகலமானது. அதனால அதுக்கு ஒண்ணும் ஆகல. அதுக்கு கீழே உள்ள சாயில் வந்து கிளே. இந்த ஏரியா வந்து க்ளோஸ் டு சீ. க்ளோஸ் டு சீன்னு இருக்கிறதுனால அந்த சீ வாட்டர் உள்ள போயிருக்கும். கம்ப்ளீட்டா அந்த சாயில் வந்து சேச்சுரேட் ஆயிருக்கும். ஃபுல்லா சாயிலோட சேர்ந்து தண்ணியும் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கட்டிக்கிட்டு இருக்கும்போது, கொஞ்சம் ஸ்டோரி கட்டிக்கிட்டு இருக்கும்போது, அது இப்ப அதை கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். கீழே இருந்து இந்த பார்ட் சாஞ்சிருக்கும். கீழே இருந்து இது வரைக்கும் சாஞ்சிருக்கும். மேல உள்ளது பார்ட் வந்து ஆல்மோஸ்ட் வெர்டிகலா இருக்கும். கீழே கட்டிக்கிட்டு இருக்கும் போதே இட் ஸ்டார்டட் லீனிங். ஏன்னா கீழே வந்து இந்த கிளே வந்து அந்த பீசா அந்த டவர் மட்டுமே ஒரு
நம்ம ஒரு பெரிய நம்ம ஊர்ல உள்ள ஒரு பெரிய பில்டிங் அளவுக்கு சைஸ். ஓகே ஓகே. ஒரு 30 அடி 40 அடி டயமீட்டர்ல பாதி கெட்டிக்கிட்டு இருக்கும் போதே அது சாய ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த சாயில் வந்து கம்ப்ரஸ் ஆகுது. ஓகே. உள்ள தண்ணி இருக்கு. இப்ப கிளே மேல பில்டிங் கட்டும் போது அந்த கிளேக்கு உள்ள இருந்து தண்ணி வெளியே போறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இது ரொம்ப சாஃப்டா உள்ள கிளே, அதனால இட் டேக்ஸ் லாங் டைம்னா அந்த பர்டிகுலர் கிளே இருந்து இட் வில் டேக் மேபி few hundred years for the water to go out. அவ்வளவு ஃபைன். சோ அப்படி ஆகும்போது ஒரு சைடு கொஞ்சமா இறங்குது, திக்னஸ் கொஞ்சமா குறையுது, இன்னொரு சைடு அதிகமா குறையுது. ஓகே. அதிகமா அழுத்துது, இது கொஞ்சமா அழுத்துது. அதனால ஒரு சைடு சாஞ்சிருது. ஓகே. ஓகே, அது ரொம்ப சாஞ்சிக்கிட்டே இருக்கு, இது விழுந்தாலும் விழுந்துரும்னு சொல்லிட்டு they finished it with the last story. ஓகே, அத வந்து ஸ்ட்ரைட்டா பண்ணிட்டாங்க. ஆமா. ஏன்னா கட்டும் போது எப்பவுமே அந்த பிளம் லைன் போட்டு தான் கட்டுவாங்க. ஓகே, தென் சாஞ்சி இருக்கிறத நிறுத்துறதுக்காக they tried a lot. நிறைய ட்ரை பண்ணாங்க. என்னெல்லாமோ கடைசியில என்ன பண்ணாங்கன்னா, அந்த உயரமா இருக்கிற இடத்துல இருந்து கீழே இது டியூப் மாதிரி போட்டு சில மெத்தட்ஸ் வச்சு they removed the soil from below. Oh, okay. Then they made it to come to move in the opposite direction. ஓ, இது இப்பயா மாமா இல்ல அப்பயே அந்த இது முடியும் போது? இது வந்து ஒரு மேபி ரீசன்ட் பாஸ்ட் தான். ஓகே, நம்ம எல்லாம் இப்ப நீங்க எல்லாம் வர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் லைக் ரீசன்ட் ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி. ரைட். தென் கடைசியில என்ன நினைச்சாங்கன்னா, தேவை if they wanted they could have made it straight, but they stopped it. ஓகே. ஏன்னா அது நேரா வந்துருச்சுன்னா ஒண்டர் ஆஃப் தி வேர்ல்டு போயிருமே. கரெக்ட். அந்த பேர் போயிடும். அதனால இப்ப நான் வந்து இட்டாலிக்கு வந்து 2 தடவை போயிருக்கேன். ஆக்சுவலா 2 தடவை போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வருஷம் போனேன். அதுக்கு அடுத்தது போனது ஆஃப்டர் 30 இயர்ஸ். 30 வருஷ கேப்ல 2 தடவை. முதல்ல தடவை போனேன், அதுக்கப்புறம் 30 வருஷம் கழிச்சு போனேன். முதல்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது யாரும் மேலே ஏறி பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் மேலே ஏறிய மாதிரி இருந்தது, யாரும் போக முடியாது. செகண்ட் டைம் போகும்போது அந்த ஸ்ட்ரைட்டனிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே. சோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங். நாங்க ஏதாவது அந்த சாயில பத்தி பேசும்போது இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. சோ இது வந்து நம்மளோட முன்னாடி கட்டின ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்ப மாடர்ன் டே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எதையாவது உங்களுக்கு லைக் வியந்திருக்கீங்களா? அபார்ட் ஃப்ரம் சம் ஒண்டர் லைக் அது மாதிரி இல்லாம லைக் கான்டெம்பரரி பில்டிங்ஸ். சரி, இப்போ வந்து நிறைய இடத்துல டால் டவர்ஸ் பண்றோம். ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ். ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் இந்தியால வந்து இப்போ பாம்பேல ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துகிட்டு இருக்கு. அது வந்துருச்சுன்னா that will be the tallest residential tower in the world. அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஆனா இந்த டால் டவர்ஸ்ல எல்லாம் they take care of everything in the technical wise, all technology wise they take care of everything. So இதுல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராம பாத்துக்கிடுவாங்க. ஓகே. சோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய வருது. இப்ப துபாய் பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா, துபாய் பத்தி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, துபாயில உள்ள there are so many structures in Dubai. புர்ஜ் கலீஃபா, புர்ஜ் அல் அரப் அப்படின்னு என்னெல்லாமோ இருக்கு. அது எல்லாமே
any civil engineer will be wonderstruck if they see it. இல்ல ஐ ஹர்ட் தட் அவங்க வந்து லைக் வேர்ல்டோட பெஸ்ட் என்ஜினியர்ஸ் கூட்டு வந்து தான் வந்து பிளானே பண்ண வைப்பாங்க. லைக் எவ்வளவு ஆமா. செலவு பரவாயில்ல, பட் ஐ வாண்ட் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கரெக்ட். சோ இப்போ இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, நம்ம பில்டிங்ஸ் வந்து இவ்வளோ இதா வந்து ப்ராக்ரஸ் ஆயிருக்கு. நான் வந்து நிறைய தடவை வந்து இது வந்து ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கும்னு வச்சுக்கோங்க. நான் 2009ல இருந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பீப்புள் ஆல்வேஸ் ஆர்கியூ அபவுட் ஹவு த பிரமிட்ஸ் ஆர் பில்ட் பை ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கான்ஸ்பிரசி மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் வந்து இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோயில் எடுத்துட்டீங்கன்னா வந்து அந்த கலசத்தை எப்படி மேலே கொண்டு போய் போனான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஸ் அ சிவில் இன்ஜினியரா அது வந்து உங்களோட கம்யூனிட்டிக்குள்ள நீங்க தெரிஞ்சுக்கோ, ஓகே திஸ் குட் ஹவ் பீன் டன் லைக் திஸ் ஆர் திஸ் குட் ஹவ் பீன் டன் லைக் தட். வாட் டு யூ திங்க் ஆஃப் தி ஈஜிப்ட் தட் அந்த உங்க மேல உள்ளது எல்லாமே ஒரே லைன்ல பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மேல அந்த டாப் ஆஃப் த பிரமிட் வந்து மூணுமே வந்து ஒரே லைன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எப்படி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த டைம்ல, லைக் ஸ்டோன்ஸ் எடுத்தது? அந்த மாதிரி இந்தியாலே நிறைய ஒண்டர்ஸ் இருக்கு. ஓகே மாமா மாமா ஒரே நிமிஷம் மாமா, நான் அப்படியே இந்த வைஃபைக்கு மட்டும் மாத்தி விட்டுக்கிறேன். நம்ம ஃபோன் கனெக்ஷன்ல போட்டுருக்கேன். ஒரே நிமிஷம் ஸ்டக் ஆகும். சாரி. ஓகே மாமா. ஓகே. ஈவன் இஃப் யூ டேக் தஞ்சை பெரிய கோயில் எடுத்தா கூட அந்த கலசத்தை மேல வைக்கிறது இஸ் ஒன் திங். பட் அங்க வந்து the complete structure is made of granite, கருங்கல். பக்கத்து சுத்து வட்டாரத்துல கருங்கலே கிடையாது. சோ கருங்கல் கொண்டு வந்தது எங்க இருந்து? இப்ப இது வந்து 1000 வருஷத்துக்கு முந்தி கட்டியிருக்காங்க. இப்ப எல்லாம் ட்ரக் இருக்கு, என்னெல்லாமோ டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி இருக்கு. அப்ப எல்லாம் என்ன யானை யூஸ் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. யானை இழுக்கிற வண்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த அந்த மேல வந்து கும்பம் இருக்கு, கும்பத்துக்கு கீழே ஒரு தலை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு டோம் இருக்கு கும்பத்துக்கு கீழே. அந்த டோமுக்கு மேல கும்பத்தை சுத்தி ஒரு மாட்டு வண்டி போலாம் அப்படிம்பாங்க. அவ்வளவு பெரிய சைஸ் தான். அந்த டோம் இஸ் மேட் ஆஃப் a single stone. சோ அப்படின்னா எவ்வளவு எனார்மஸ் சைஸ். அத வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 24 கிலோமீட்டர் தாண்டி அங்க ஒரு கல் குவாரி இருக்கு, அங்க இருந்து கொண்டாந்துருப்பாங்கன்னு கெஸ் பண்றாங்க. சோ அது போக இந்தியால வந்து ஒண்ணு வந்து புவனேஸ்வர், இன்னொன்னு குஜராத். அது பக்கத்துல ஒரு ஏரியா சன் டெம்பிள்ஸ் இருக்கு. அது ரெண்டும் ஒரே கோட்ல இருக்கு, அதாவது நம்ம லாட்டிடியூட் எக்ஸாக்ட்லி சேம் லாட்டிடியூட்ல அந்த ரெண்டும் இருக்கு. அதெல்லாம் எப்படி பண்ணிருப்பாங்க? அப்பெல்லாம் அவங்க ஈவன் டைம் பாக்குறத எப்படி பார்த்திருப்பாங்க, இந்த அளவெல்லாம் எப்படி பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம டெக்னாலஜி இவ்வளவு வளர்ந்துருக்கும் போது சர்வே இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எவ்வளவு இருக்கு, இருந்தாலும் நம்மளால கரெக்டா அலைன்மெண்ட் கொடுக்க முடியல. நம்ம இன்ஜினியர்ஸ் இன்னும் படி இப்படி போயிட்டு கதவே இல்லாம ஒரு இடத்துல எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க, அதெல்லாம் பாத்துருக்கேன். சோ இதெல்லாம் ஒரு இதாதான் இருக்கு, ஒண்டரா தான் இருக்கு. Okay. So it is still puzzling for people who understand civil engineering also. இல்ல சிவில் இன்ஜினியரிங் பாக்குறவங்களுக்குமே வந்து அது இன்னும் பஸ்லிங்கா தான் இருக்கு. அப்ப ஆமா. ஏன்னா அப்பெல்லாம் எதுவுமே எழுதி வைக்கல. இப்ப வந்து நம்ம மெயினா எழுத்த நம்புறோம், புக்ஸ நம்புறோம், நோட்ஸ நம்புறோம். எல்லா எழுத்துல உள்ளது எல்லாமே இன்டர்நெட்ல வந்துருச்சு. கூகுள் குருன்னு சொல்றாங்களே, எதுக்குனாலும் எந்த டவுட் வந்தாலும் கூகுள்ல போட்டா என்னமோ கிடைக்குது. So documentation இப்போ ஒரு பெரிய பார்ட் ஆயிடுச்சு. So it is easier for everybody to access the internet and get it. Correct. நான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன் வர.
நான் அங்க வரேன். சாரி சாரி. ஸோ இதெல்லாம் நான் எடிட் பண்ணிடுறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எந்த இதுல நோட் பண்ணிடுறேன். ஸோ இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, நான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் போறதுக்கு முன்னாடி நான் சிவில் இன்ஜினியரிங் பத்தி ஒரே ஒரு கொஸ்டின் முடிச்சிடறேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பர்சனலா கொஸ்டின்ஸ், நான் இதை பத்தி நான் ரிசர்ச்லாம் எதுவும் பண்ணல. ஸோ வி ஹாவ் டிஃபரெண்ட் ரிலீஜியன்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் இன்சைட் த கண்ட்ரி. ஸோ லைக் கோயில்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், தஞ்சை பெரிய கோயில் பாத்தீங்கன்னா இது எல்லாமே தே ஃபாலோ ஒன் சிமிலர் செட் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ நம்ம முஸ்லிம்ஸோட மாஸ்க்லாம் இருக்கணும்னா தே ஹேவ் என்டையர் டிஃபரெண்ட் செட் ஆஃப் ஆர்கிடெக்சர். அண்ட் நம்ம புத்திஸ்ட் கோயில் எடுத்துக்கோங்க, இல்ல ஜெயின்ஸ் கோயில் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்குமே வந்து தே ஹேவ் தேர் ஓன் செட் ஆஃப் யூனிக் கைண்ட் ஆஃப் ஐடியாஸ். ஸோ ஹவு டு யூ see it as a civil engineer who finds like same people doing it just because they are from a different religion, their entire perspective of how they want the structure to be is entirely different. Like it is very surprising to that ஒரு மாஸ்க்கும் ஒரு கோயிலே பக்கத்துல வச்சோம்னா ரெண்டுமே வந்து மனுஷங்க தான் கட்டினான்னு சொல்ற அளவுக்கு நம்ம டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து என்டையர்லி மார்பிள்ஸால பண்ணிருப்பாங்க, நம்ம வந்து என்டையர்லி வந்து கல்லால. ஸோ இஸ் இட் ஜஸ்ட் த ரிசோர்சஸ் தட் வாஸ் அவைலபிள் டு தெம் அட் தட் ஸ்பெசிபிக் பாயிண்ட் ஆஃப் டைம், இல்ல லைக் பீப்புளோட கிரியேட்டிவிட்டி தான் அதோட மெயின் காரணம்? இது வந்து ஐ ஃபீல் இட்ஸ் அ கல்ச்சர். இப்ப ஹிந்துயிசம் புக்ஸ் எல்லாம் வாசிச்சோம்னா, பிலாசபி, ஹிந்து பிலாசபி வாசிச்சா they say Hinduism is not a religion. Hinduism is not a religion, it is a way of life அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த ரிக்வேதம், சாமவேதம், அந்த 4 வேதம், அந்த 4 வேதம் தான் ஆரிஜின்ங்கிறாங்க. அதுல இருந்து எல்லாம் வந்திருக்கு. இப்ப இது எல்லாமே வாய் வழியா தான் வந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி ஹிந்து scriptures came by hearsay, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுத்து இந்த மாதிரி. ஸோ அதுல வந்து டெம்பிள் ஆர்கிடெக்சர், டெம்பிள் வாஸ்து, டெம்பிள் ஆர்கிடெக்சர், இது எல்லாமே ஸ்கிரிப்சர் இருக்கு. அதனாலதான் எல்லா டெம்பிள்ஸுக்கும் ஒரு காமன் ரூல் இருக்கும். There will be some rule depending on the area. Also maybe depending on the material available. ஏன்னா இப்ப எதுவுமே இப்ப ஃபுட்டை பொறுத்த வரைக்கும், நீ அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட், ஒரு எதுவுமே நம்ம வந்து உள்ள ஒரு கிடைக்கிற, இப்ப சே நம்ம ஊர்ல கிடைக்கிற கத்திரிக்காய், அவரைக்காய், வெண்டைக்காய், அந்த டேஸ்ட் நார்த்ல போனா கிடைக்காது. அது இல்லாம லோக்கலா கிடைக்கிற ஃபுட்டை சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது. இப்ப இங்க இருந்துட்டு நம்ம பாஸ்தா, பிட்சா அதெல்லாம் சாப்பிட்டா கட்டாயம் ப்ராப்ளம். இந்த சீஸ் இட்டாலியன் சீஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும், அது ஜீரணம் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒவ்வொரு கல்ச்சரும், இப்ப சர்ச்சுன்னு பாத்தீங்கன்னா சர்ச் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. அதுவும் சில கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி மாறுது கொஞ்சம் கொஞ்சம். அது அவங்களுடைய லோக்கல் அடாப்டேஷன் அந்த மாதிரி. ஸோ அது வந்து அதுலயும் ஸ்பெஷலைஸ்ட் ஆட்கள் இருக்காங்க. இப்ப புதுசா ஒரு ஹிந்து கோயில் பண்ணணும்னா, இவன் ஒரு ஊர்ல ஒரு சின்ன கோயில் பண்ணணும்னா கூட ஸ்தபத்தின்னு இருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்கும், இந்த டெம்பிள் ஆர்கிடெக்சரை பத்தி நாலேஜ் இருக்கும். ஸோ இத பத்தி ஆர்கிடெக்சர் படிச்சவங்களுக்கு they will have more சிவில் இன்ஜினியரிங் வந்து இதுல வராது. இது வந்து இன்னும் ஒரு டெப்தான ஸ்பெஷலைசேஷன் ஆர்கிடெக்சர்ல தான் அவங்க படிப்பாங்க. இப்ப சிவகாசி இத பத்தி கேள்விப்பட்டிருப்ப, சிவகாசியில உள்ள சிவகாசின்னு ஏன் பேர் வந்தது? இல்ல பேர் காரணம் தெரியாது. சிவன் ஏதோ காசி, அந்த அது சம்திங் ஏதோ அது ரெண்டு வரும். சிவன் கோயில் இருக்குல்ல, அதான் சிவகாசியோட சென்டர். சிவன் கோயில் தான் சிவகாசியோட சென்டர். காசியில இருந்து
நான் இந்த கனக விஜயன் ஓல்டு கிங்ஸ் இருந்தாங்க. ஓகே. அந்த மாதிரி அவன் தான் நினைக்கிறேன், அவங்க தான் நினைக்கிறேன். ம். அவங்கள வச்சு ஒரு லிங்கம் எடுத்துட்டு போறதுக்காக அவங்கள வச்சு கொண்டாந்தாங்க இங்க. அது ஒரு ராஜா பேர்லாம் ஞாபகம் வரல. அவங்க வந்து சவுத் ஆஃப் சிவகாசி போயிட்டு இருந்தாங்களாம். ஓகே. தென்காசிக்கோ இங்க போயிட்டு இருக்கும் போது வழியில இங்க கேம்ப் பண்ணிருக்காங்க, சிவகாசியில கேம்ப் பண்ணிருக்காங்க. காலையில எந்திரிச்சு கிளம்பும் போது அந்த லிங்கம் வேற எடுத்துருச்சான். ஓகே. அது வந்து இட் டுக் a route. அவங்க அந்த லிங்கத்தை எடுக்க முடியல அதுக்கப்புறம். ஓகே. சோ அங்கேயே ஒரு கோயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு வரும். ஓகே ஓகே ஓகே. அதனால காசியில இருந்து அந்த கல்லு வந்து காசியில இருந்து கொண்டு வந்தது. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு லெஜெண்ட் இருக்கு. கரெக்ட். சோ இப்போ நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள நம்ம கொஞ்சம் டீப்பா வராங்க. நான் அதை பத்தி நான் பேசிக்கா படிச்சுட்டு இருந்தேன். ஸோ நிறைய வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இருக்கு, மேன்மேட் டிசாஸ்டர்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து எந்த விதமான அஃபெக்ட் இருக்கும், சோசியோ பொலிட்டிக்கல் இருக்கும், எக்கனாமிக் இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், எல்லாத்துலயும் வந்து இதா இருக்கு இல்லையா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல நீங்க உங்களுக்கு பர்சனலா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னப்போ வாட் வாஸ் த திங் தட் took you to disaster management that was like, okay, I have to involve myself into this. At which point did you understand, and how did you think like in this one like something that is very important for, and I was recently watching a video by Barack Obama வந்து 2015 லோ 16 லோ when he was in power சொல்லிருக்காரு இந்த மாதிரி நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பயங்கரமா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதாவது if there is a case where entire world is going to be affected by a disease அப்படின்னா we should be ready and it is an investment that will not go to waste அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இந்த டைம்ல இப்போ இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு நிறைய இடத்துல இன்னும் பெட்ஸ் இல்ல, நம்ம இன்னும் ஸ்கூல்ஸ் நம்ம மாத்தணும், காலேஜ் மாத்தணும்னு சொல்றாங்க. ஸோ வென் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் like disaster management is something that it is very essential for a country or a place in general? சரி, எனக்கு வியட்நாம்ல நான் முதல்ல ஒரு வருஷத்துல ஒரு 2-3 டைம்ஸ் போற மாதிரி வந்தது ப்ராஜெக்ட். தட் வாஸ் ஃபார் ஃப்ளட் மிட்டிகேஷன். அதாவது இதுல ரிவர் சைடு எம்பாங்க்மெண்ட்ஸ் ஸ்ட்ரெங்தன் பண்ற ப்ராஜெக்ட். why we are strengthening? Because we are trying to avoid flooding outside. Flood is a natural hazard, disaster. It natural hazard. நாங்க என்ன பண்றோம் டெக்னிக்கலா என்ன சொல்றதுன்னா, flood itself is not a hazard, is not a disaster. Earthquake itself is not a disaster. Earthquake is a hazard. Hazard is a danger. If a structure is weak, இப்போ வந்து வைரஸ் இருக்கு, corona virus itself is not a disaster. It is affecting weak people. It is not affecting everybody. உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும், இம்யூனா இருக்கணும், அப்படின்னா அது அஃபெக்ட் பண்ணாது. Okay, because it is affecting, many people are affected, many people are dying, then we call it as a disaster. இது வந்து for a theoretical definition. இப்ப ஃப்ளட் பத்தி பார்த்தோமா? இல்ல உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல லைக் யூ அண்டர்ஸ்டுட்? எனக்கு இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணது வந்து இது வந்து நான் முதல்ல இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல்ல நான் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணதுல இருந்து I was working in the dams for doing investigation for dams. சரியான சாயில் தேர்ந்தெடுத்து சரியான மாதிரி டிசைன் பண்ணி சரியா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா flood will not happen. So ஒரு டிசாஸ்டர் ஆகாம செய்யறதும் that comes in disaster management.
ஒரு வீடு ஒழுங்கா கட்டுறோம், எர்த்குவேக்னால அது எஃபெக்ட் ஆகல அப்படின்னா யூ ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். சில பேர் நார்மலா என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு டிசாஸ்டர்னா நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது, அதுதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நினைப்பாங்க. தட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் தி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். Constructing the structure strongly in a correct place that it is not affected is still itself is a disaster management. So இது வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிற ஆக்ஷன் மட்டுமே கிடையாது. இட்ஸ் லைக் பிஃபோர் ஈவன் something can potentially happen in the future itself is disaster management. ஆமா, வர்றதுக்கு முன்னால என்ன பண்றோமோ அதுவும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல தான் சேரும். இப்படி இருந்தும் எனக்கு அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிற சப்ஜெக்ட்ல எனக்கு ஒர்க் கிடைக்கும் போது I refused to take it because I didn't understand what I know about disaster management. எனக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அந்த அமெரிக்கன் எக்ஸ்பிளைன் டு மீ அப்படின்னு சொன்ன அப்புறம் then I accepted that and then did that. So அந்த ஜப்பான் வியட்நாம் ப்ராஜெக்ட் முடிகிற நேரத்தில் I attended a conference. அந்த கான்ஃபரன்ஸ் தீம் வாஸ் community based disaster management. Okay. How the community can help in disaster management. Community na go to a small town. The people. So அதுல கான்செப்ட் என்ன கிடைச்சதுன்னா, ஒரு சப்போஸ் ஒரு மீட்டிங் ஹால்ல ஒரு கிளாஸ் ரூம்ல நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கோம். அதுல வந்து பக்கத்துல உள்ள ஒரு பையன் மயங்கி விடுறான். Who will come to his help? Someone who knows. இல்ல, someone who is next to him. அந்த கிளாஸ் ரூம்ல all the classmates are community. Correct. He will help. ஒரு டாக்டர் வர்றதுக்கோ நர்ஸ் வர்றதுக்கோ ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் வர்றதுக்கோ டைம் இல்ல. So the community should be trained in managing the disaster. இப்போ கேரளால வந்து ரொம்ப வருஷத்துக்கு முந்தி ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அது வந்து ஆலப்புழா அந்த என்னது கொல்லம் டிஸ்ட்ரிக்டோ ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டோ என்னமோ, ட்ரெயின் வந்து ஒரு லேக்கை கிராஸ் பண்ணி வரும்போது தடம் புரண்டு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அந்த பிரிட்ஜில் ஏதோ ப்ராப்ளம் ஆகி அப்படி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பக்கத்துல இருந்த 2 வில்லேஜஸ் ஆட்களே வந்து நிறைய பேரை காப்பாத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். எங்கேயும் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்துச்சுன்னா கட்டாயம் அந்த ஏரியால உள்ள ஆட்கள் தான் வந்து காப்பாத்துவாங்க. அவங்க நார்மல் கண்டிஷன்ல அவங்களுக்கு இந்த காப்பாத்துறதுன்னா என்னன்னு தெரியாது, அந்த விக்டிம்ஸ் என்ன செய்யணும்னு தெரியாது. பட் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா இந்த மாதிரி எல்லாருக்குமே ட்ரைனிங் இருக்கணும். இப்ப இந்த கான்செப்ட வச்சுதான் நாங்க குஜராத்ல அந்த எர்த்குவேக் டைம்ல ஆஃப்டர் தி எர்த்குவேக் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து அப்படி பண்ணணும். உள்ள போனது வந்து எர்த்குவேக் முன்னாடியா பின்னாடியா? டிசாஸ்டர் மேனேஜ்க்கு சப்ஜெக்ட்ல எனக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்றோம்னு சொல்லி தெரியாமலே போனது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஜாயின் பண்ண புதுசு. அது வந்து நான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் குள்ள இருக்கேன்னு தெரியாது. என்ன அறியாமலே ஐ வாஸ் டூயிங் தட். அதாவது டேம் வந்து ஒழுங்கா கட்டுறதுக்கு உள்ள இது பண்ணிக்கிட்டு இருந்தேன், சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சோ உங்களுக்கு சட்டெல்லாம் வந்து அது உள்ள அந்த இது பண்ணிட்டே இருந்திருக்கீங்க. சோ இப்போ வந்து ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எர்த்குவேக் வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தோம். அதுல வந்து இப்ப நார்மலா யார்கிட்ட கேட்டா எர்த்குவேக் வந்தா என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு கோ அவுட்சைட் அப்படிதான் நினைப்பாங்க. அது தப்பு.
எர்த்குவேக்ல பில்டிங் ஷேக் ஆயிட்டு இருக்கிற டைம்ல நோபடி ஷுட் கோ அவுட். அந்த டைம்ல வெளியே போனா என்ன ஆகும்? அந்த போற பாதையில மேல இருந்து ஏதாவது ஒரு ஈவன் ரூம்லயோ வராண்டாலயோ மேல இருந்து அந்த மார்டர் பூசி இருக்குங்கள, அது விழுந்துச்சுன்னா ஒரு 8 அடி உயரத்துல இருந்து ஒரு சின்ன கல்லு வந்து மண்டையில வந்து விழுந்தா எப்படி இருக்கும்? எது தலையில விழுகாம இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் தலையை சேவ் பண்ணணும். ஆமா, ஏதோ எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டேபிள் கடியில எங்கேயாவது போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, டேபிள் கடியில போலாம், வேற எதுக்கு அடியிலயாவது போலாம். அப்படி முடியலன்னா வெறும் ஸ்கூல் பேக்கை கையில வச்சுக்கிட்டு தலையில வச்சுக்கிட்டு இருக்கலாம். இல்ல வீட்டுல இருக்கும்போது தலையணைய கையில தலைக்கு மேல வச்சுக்கலாம். ஓகே, சம்திங் டு ப்ரொடெக்ட் தி ஹெட் ஃபர்ஸ்ட். ஆமா, அந்த மாதிரி அந்த கான்செப்ட். இல்ல, ஏன்னா நாங்க 2002ல தான் நாங்க அகமதாபாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க. சோ இந்த இதெல்லாம் இருக்கும்போது தான் எல்லாமே அப்ப கீழே அந்த பில்லர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல லைக் இந்த பியர் கான்ஸ்டா இருந்துச்சு. அப்ப சொல்லுவாங்க டேபிள் கீழே போய் படுக்கணும், இல்ல கட்டில கீழே போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப 2002 தான் நினைக்கிறேன். ஆமா, முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாம் சொன்னாங்க ஐயோ எர்த்குவேக் இருக்குமே எப்படி போறீங்கன்னு சொல்லிருந்தாங்க. பட் அங்க ஒரு 2 இயர்ஸ் இருந்தோம். சரி, புஜ் எர்த்குவேக் வந்த அன்னைக்கு I was in the bathroom. குளிச்சிட்டு இருக்கேன் டெல்லியில. ஓகே. I felt the shake. குஜராத் எங்க இருக்கு, டெல்லி எங்க இருக்கு? ஓகே. சோ அவ்வளவு எஃபெக்ட் உண்டு எர்த்குவேக். ஓகே ஓகே. அது ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ரெக்கார்டட் ரீடிங்ஸ் நினைக்கிறேன். ஆக்சுவலா அங்க வந்து அது வந்து ரிபப்ளிக் டே அன்னைக்கு 26 ஜனவரி 26. ஓகே. எல்லா பிள்ளைகளும் தேவர் இன் தி கிரவுண்ட். ஓகே. children were not in the classroom. ஓகே. ஆனா நிறைய ஸ்கூல் பில்டிங்ஸ் were affected. கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இவங்க வெளியே இருந்தனால இதுல இருந்தாங்க, பிளாக் ஹாய்ஸ்டிங்ல இருந்ததுனால they were saved. ரைட். ஆனா நிறைய கவர்மெண்ட் ஆபீசஸ் அஃபெக்ட் ஆச்சு, ஹாஸ்பிடல்ஸ் அஃபெக்ட் ஆச்சு. அத உள்ள பேஷண்ட்ஸ்ல இருந்தவங்க எல்லாம் வந்து எவாக்குவேஷனுக்கு எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க பிளான். ஆமா ஆமா. சோ அதனால இந்த ஸ்கூல் ட்ரைனிங் பண்றதுல இந்த மாதிரி பண்ணுவோம். ஒண்ணு வந்து அவங்க எப்படி வெளியே போகணும், வெளியே போய் எங்க போய் நிக்கணும், ஷேக்கிங் முடிஞ்ச அப்புறம் போய் மொத்தமா வெளியே வந்தா எப்படி 1 by 1 போய் இது இல்லாம கிரவுட் இல்லாம போய் நிக்கிறது, டிராம்பிளிங்லாம் இல்லாம இருக்கணும். ஆமா. சோ இது வந்து எவாக்குவேஷன் பிளான். அந்த எல்லாருக்கும் தெரியணும். அந்த ஒரு ஸ்கூல் ஒரு கிளாஸ் ரூம்ல உள்ள பிள்ளைகளுக்கு நம்ம கிளாஸ்ல இருந்து வெளியே வந்தா எந்த பக்கம் திரும்பணும், எங்க போகணும் அப்படின்னு. ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல ரொம்ப பேனிக் ஆகும். ஓகே. இது வந்து முதல்ல ட்ரைனிங் இருந்தாதான் அது முடியும். இந்த தியேட்டர்ஸ்ல எல்லாம் வந்து இந்த எக்ஸிட் சைன்லாம் வைக்கிறது எல்லாமே as a part of system. ஆமா, அந்த மாதிரி இருக்கணும். ஆனா எல்லாம் இருக்கான்னு சொல்ல முடியாது. நம்ம இங்க இருக்குல இருக்குன்னு சொல்ல முடியாது, கஷ்டம் தான். அதே மாதிரி ஈவன் ஸ்கூல் கிளாஸ் ரூமோட டோர் கூட வெளியே திறக்கணும். ஓகே ஓகே ஓகே. So this will reduce the time of you going out instead of like this. ஆமா, வெளியேன்னா அப்படி புஷ் பண்ணிட்டு போயிடலாம் வெளியே. Right. And the next person can keep coming in, அப்படியே தள்ளி விட்டு போயிட்டே இருக்கலாம். உள்ள திறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒருத்தன் உள்ள திறக்க ட்ரை பண்ணானா மத்தவங்க வெளியே தள்ள ட்ரை பண்ணுவாங்க. 10 பேர் நிப்பாங்க அது பின்னாடி நிக்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் அத பாக்குறது. அது போக சுவர்ல என்ன மாட்டி இருக்கு, இப்ப வீடுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜ் நிக்கும், புக் ஷெல்ஃப் நிக்கும், ஃப்ரிட்ஜுக்கு மேல ஏதாவது ஒரு ஒரு ஐட்டம் நிக்கும், ஃப்ளவர் வாஸ் நிக்கும், ஏதாவது நிக்கும். அது விழுந்துடக்கூடாது. ஸ்கூல் லேப்ல எல்லாம் நான் ஒரு ஸ்கூல்ல பாத்திருக்கேன் குஜராத்ல. ஆக்சுவலா அகமதாபாத்லயே நாங்க ஒர்க் பண்ணோம் அந்த டைம்ல. ஓகே ஓகே. ஆமா, மேபி 50 ஸ்கூலா என்னமோ பண்ணோம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. அகமதாபாத், ஜாம்நகர், இன்னொரு பெரிய ஊர் சொல்லு. ஆனந்த் போனீங்களா? இல்ல ஆனந்த் தான் பெரிய ஊர். அங்கதான் அந்த அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கும். இல்ல எனக்கு அங்க ரொம்ப தெரியாது. நான் ஐ வாஸ் லைக் வெரி யங் அந்த டைம்ல. சோ
ஒரு ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் ஒரு பிசிக்ஸ் லேப்ல ஷெல்ஃப் இருக்கு, அதனுடைய கவர் வந்து கிளாஸ், ம் அது வந்து சும்மா லூஸா தான் நிக்குது. அதுக்கு மேல ஒரு பிசிக்கல் பேலன்ஸ் வச்சிருக்கு, ஓகே அதுவும் கிளாஸ் கவர்டு. ம் டெஃபினட்டா ஒரு ஷேக்கிங் ஆச்சுன்னா அது கீழே விழுந்து உடைஞ்சு போகும். கரெக்ட் சோ இதெல்லாம் ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த சோரோட சேர்த்து. ஓகே ஓகே ஓகே. அது எங்க வைக்கணும், அந்த பிளேஸ்மெண்ட் முதற்கொண்டு இருக்கு, நம்ம எங்க வைக்க போறோம் அப்படின்னு வைக்கிறது, அது எப்படி அதை ஆடாம ஷேக்கிங் ஆச்சுன்னா அசையாம இருக்கிற மாதிரி எப்படி ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டடி பண்றது. ஸோ இப்போ எப்படி மாமா இப்போ லைக் இந்த லேட்டஸ்ட் அப்படி இந்த கொரோனா வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல ஐ திங்க் நம்ம சென்னை ஃபிளட்ஸ் வந்தப்ப வந்து நிறைய நீங்க சொன்ன மாதிரி இந்த கம்யூனிட்டி பீப்புள் தான் வந்து ரோஸ் ஸ்டார்ட் டேக்கிங் ஆக்ஷன், இன்டர்நெட்ல ஷேர் பண்ணாங்க, எங்க இருந்தாலும் நாங்கள் சாப்பாடு எல்லாமே பண்ணாங்க. அண்ட் இப்போ கொரோனா வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, ஹவு கவர்மெண்ட் ஹேண்ட்லிங் அண்ட் அந்த பர்சன் வாஸ் பீன் இன்டு திஸ், how do you think this can be done better, like what are the things that they can do in order to like stay safe on the upcoming waves or something like that? இதுல வந்து கவர்மெண்ட் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே. அண்ட் கம்யூனிட்டி தான் சரியா கடைபிடிக்கிறது இல்ல. ஆனா ஏன் அது ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா நம்மளாலதான். அவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, எனக்கு இது வரைக்கும் ஆனது கிடையாது, ஐ எம் ஸ்ட்ராங். இப்ப சில இந்த மார்க்கெட் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா அதனுடைய பிக்சர்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கு. இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா சில பேரு மாஸ்க் போடுறாங்க, தள்ளி நிக்கிறாங்க. ஆனா ஜெனரலா பார்த்தா இன்னும் மோசமா தான் இருக்கு. இப்ப வந்து ஆகஸ்ட் எண்டு வரைக்கும்ங்கிறாங்க. ஆமா, அது எவ்வளவு நாள் போகும்னு சொல்ல முடியல. கரெக்ட். இல்ல இப்ப நாளைக்கு லாக்டவுன், என்டையர் லாக்டவுன் அப்படின்னு சொன்னா எல்லாம் முந்த நாளே போய் கறிக்கடையில்ன்றாங்க, காஷ்மீர்ல போய் மீன் வாங்க வந்துடுறாங்க. அவன் லாக்டவுன் போடுறதே யாரும் வெளியே போக கூடாதுன்றான். அதை அப்படியே கான்ட்ராடிக்ட் பண்ணி எல்லாரும் இங்க கூட்டு போய் மீன் வாங்கி அன்னைக்கே பரப்பிட வேண்டியது. லாக்டவுன் வீட்டுல போயிட்டு அப்புறம் காய்ச்சல் வருதுன்னு சொல்லிட்டு அட்மிட் ஆகிற மாதிரி. இந்தியாவோட அமெரிக்கா பாத்தீங்கன்னா அவங்க வந்து they are protesting against mask. அதான் ஆன்டி மாஸ்க், அதெல்லாம் பாத்து நான் அதை பத்தி பேச நினைச்சேன். அப்புறம் அதை பத்தி பேசினா அது இன்னும் ஒரு என்டையர் ஒரு ப்ரொபகண்டா மாதிரி போகும். நான் ஒரு வீடியோல பார்த்தேன், திஸ் 2 people போயிட்டு இந்த மாதிரி மாஸ்க் போட்டோம் அப்படின்னா இல்ல கொரோனா வைரஸ் இஸ் ஹோப்ஸ் ஜஸ்ட் டு கீப் யூ இன் கண்ட்ரோல், நான் மாஸ்க் போட்டேன்னா என் வீக்குன்னு நான் அக்செப்ட் பண்ற மாதிரி ஆகும், இல்ல மத்தவங்களுக்கு வராம இருக்கிறதுக்காக நீங்க மாஸ்க் போடணும், இல்ல ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். லைக் அவன் அப்படிதான் இருக்கான், கேஷுவலா எல்லாரும் நின்று பேசிட்டு தான் இருக்காங்க. இப்ப எங்களுக்கு நாங்க இருக்கிற இடம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் பிளேஸ். இது நான் அங்க வந்த நான் ஒரு தடவை கோயம்புத்தூர்ல ஒரு வீட்டுக்கு வந்தேன், அங்கதான் இருக்கீங்களா? அது இல்ல, அதுக்கப்புறம் இப்ப இங்க வந்து லாஸ்ட் 3 இயர்ஸா தான் இருக்கோம் நாங்க. ஓகே ஓகே ஓகே. நான் வந்தப்ப வந்து இங்க இந்த இடம் என்ன பக்கம் போறதுன்னு ஞாபகம் இல்ல. அப்பா அம்மா நானும் அம்மாவும் வந்தோம் நினைக்கிறேன். ஆமா, ஒரு செகண்ட் ஃப்ளோர் 3 பேரும் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா கரெக்ட். நீ வந்து அப்ப படிச்சிட்டு இருக்கும்போதுதான் யூஜி முடிக்கல நினைக்கிறேன், 2015 or something. நான் கோயம்புத்தூர்ல இருந்தப்ப தான் வந்திருக்கோம், நான் ஃபைனல் இயர் படிச்சிட்டு. சோ அதுலதான் இருந்தோம். இப்ப ஒரு ஃப்ரெண்ட மீட் பண்றதுக்காக இந்த நாங்க இருக்கிறது பேரு நானா நானி ஹோம்ஸ் ஃபேஸ் 4. இதுல முந்தின ஃபேஸ்ல ஃபேஸ் 3ல உள்ள ஒரு ஃப்ரெண்ட, எங்க டெல்லியில இருந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து அங்க பிளாட் வாங்கி இருந்தாரு. அவரை பாக்குறதுக்காக போய் we were so attracted to their construction and maintenance. Next day itself I made a booking for this. Okay. நீங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸும் பாத்துட்டீங்க, உங்களுக்கு you get a better clarity of how this infrastructure அவங்க எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, எப்படி மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது மட்டும் பெருசு கிடையாது, அத ரெகுலரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். கரெக்ட். Though we pay for the maintenance, but all the maintenance work is done by them. So அது ரொம்ப நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கரெக்ட். இப்போ நீங்க are you still doing consulting work ஏதாவது பாக்குறீங்களா இல்ல லைக் you are done with it? இப்போ consulting workனா I mean I am still keeping myself busy. எப்படி பண்றேன்னா ரெண்டு விதம். ஒன்னு வந்து ஒரு சிவில் இன்ஜினியரிங் மேகசின், சிவில் இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிவ்யூ அப்படின்னு ஒரு மேகசின்,
ஓகே. அது டெல்லியில இருந்து பப்ளிஷ் ஆகுது. ம். அதுக்கு வந்து நான் எடிட்டர். ஓ சூப்பர். அது பேர் ஏதாவது இருக்கா மாமா? என்ன பேருன்னு சொன்னீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிவ்யூ. ஓகே. பப்ளிஷ்ட் பை பப்ளிஷ் பை ஒரு கம்பெனி இன் டெல்லி. ஓகே ஓகே. இது வந்து ஆல்மோஸ்ட் 30 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பப்ளிகேஷன் ஆரம்பிச்சு. ஓகே. வீக்லி மேகசினா மந்த்லியா மாமா? இது மந்த்லி. மந்த்லி. ஆனா இப்போ வந்து ஒரு 3-4 months they are publishing only online. ஏன்னா போஸ்டல் பிரிண்ட் போகாது. ஸோ அதுக்கு வந்து ஐ எம் தி எடிட்டர். ஓகே. அது அப்படி இருக்கிறதுனால ஐ எம் கெட்டிங் டு நோ தி டெவலப்மெண்ட்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங். ஐ கெட் லாட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஃபார் எடிட்டிங். ஓகே ஓகே. உங்களுக்கு நிறைய பீப்பிளோட பப்ளிகேஷன்ஸ் நீங்க படிக்கிற சான்சஸ் கிடைக்கும். ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து occasionally there is some consultancy work with the NGO I was working with earlier. அந்த NGOக்கு நான் still I am advisor. அவங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும் போது if they feel my service is needed I help them. இப்போ ரீசெண்டா போன நவம்பர்ல we did a training program in Kerala. Okay. For Kerala government officials. Say for officials from health department, from agriculture department, from soil survey department, or from quarry department, ஒரு 8-9 departmentsக்கு to make disaster management plan for their departments. Okay, okay. அந்த மாதிரி பண்ணோம். இப்போ வந்து ஒரு 2 weeks back we did a project for World Bank. Okay. அது வந்து கோவிட வச்சு அந்த கோவிட் அவேர்னஸ் அண்ட் ட்ரைனிங் அண்ட் செட்டிங் அப் ஆஃப் ஐசோலேஷன் சென்டர்ஸ். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து இது பெட்ஸ் அவைலபிலிட்டி எல்லாம் குறையுது. முதல்ல வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாமே வெளியில இருந்து மைக்ரேட் ஒர்க்கர்ஸ் வேற ஸ்டேட்ல இருந்து ஒரு ஸ்டேட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் இப்ப திரும்பி போற ஸ்டேஜ், திரும்பி போயிட்டு இருக்காங்க. திரும்பி போனா ஹூனோஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவங்கள தேமே பிரிங் தி இன்ஃபெக்ஷன். அப்ப அவங்கள எங்க ஐசோலேட் பண்ணணும்னு இருக்கும்போது வீட்லயும் ஐசோலேட் பண்ண முடியாது, ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவைலபிலிட்டி இல்ல. அதனால இடையில இன்டர்மீடியட் பிளேஸ் ஒன்று வேணும். ஸோ அதெல்லாம் எப்படி செட்டப் பண்றது, அவங்க அந்த ஆட்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கறது அப்படிங்கறத பத்தி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ எல்லாருமே எல்லா ஆர்கனைசேஷனுமே இப்போ கோவிட் எல்லாத்துக்குமே கோவிட சேர்த்து பண்றாங்க. அதை இன்டகிரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இட் இஸ் ஒரு நெசசிட்டி ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகேமா. ஐ திங்க் நம்ம 20 minutes பிளான் பண்ணிருந்தோம். பட் ஹஸ் பீன் லைக் 1 hour 3 minutes ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வி கவர்ட் a lot of subjects. எனக்கு இன்னொரு இது நான் क्वेश्चन கேட்கல. ஐ வாண்ட் டு டாக் அபௌட் தட் சாயில் பத்தி பேசணும்னு நினைச்சேன். பட் நம்ம ஏற்கனவே டைவர்ஸ் பண்ணி சிவில் இன்ஜினியரிங் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரெண்டு ரிலேட்டட் ஆகனால ஐ ஜஸ்ட் கவர்ட் சாயில் ரிலேட்டட் பேசிட்டோம். அதான் நான் பேசுறேன். இன்னும் நீங்க அதுல டீப்பா என்ன பண்ணீங்க? நான் நிறைய क्वेश्चंस வச்சிருந்தேன் ஸ்பெசிஃபிக்கா. பட் இது வந்து இன்னும் கனெக்டடா இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கனெக்டடா இருக்கனால ஐ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தட். அது சிம்பிளா நான் ஒரு நிமிஷத்துல மட்டும் சொல்றேன். இப்போ டேம்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன், டேம் ஃபவுண்டேஷன். இப்போ வந்து ஒரு எர்தன் டேம் எடுத்துக்கோ. சிம்பிள் மண்ணை வச்சு கரை, ஒரு வாய்க்காலுக்கு கரை கட்டுற மாதிரி அதே பெருசா கட்டினா we call it as dam. ஓகே. அது வந்து பர்பஸ் என்ன? தண்ணியை ஸ்டோர் பண்ணணும். தண்ணியை ஸ்டோர் பண்ணணும்னா இந்த தண்ணி டேம் வழியா வெளியே போயிடக்கூடாது. அது டேம்க்கு அடி வழியா வெளியே போகக்கூடாது. சோ அடி வழியா கீழே உள்ள ஃபவுண்டேஷன், ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் சாயில், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்டிங் பண்றது. வந்து நம்ம நீங்களும் யூஸ் பண்ணுவீங்க பெர்மியபிலிட்டின்னு சொல்லி. ஆமா, பெர்மியபிலிட்டி கரெக்ட்.
ஓகே, இது வந்து இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் தட். அப்போ அந்த பெர்மியபிலிட்டியை நாங்க குறைக்கணும். உங்களுக்கு வந்து பெர்மியபிலிட்டி இருந்தா தான் நல்லது உங்களுக்கு. ஆமா ஆமா. நீங்க வந்து அதை எவ்வளவு இது வந்து மினிமைஸ் பண்ணணுமோ அவ்வளவு மினிமைஸ் பண்ணணும். ஆமா, எங்களுக்கு வந்து பெர்மியபிள் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு எந்த மாதிரி டைப் ஆஃப் சாயில் வேணும், பெர்மியபிள் அது வந்து பெர்வேஸா இருந்துச்சுன்னா அதை எப்படி ஸ்டாப் பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டடிஸ். அது போக சாயிலுடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப கிளே சாண்ட் இது மாதிரி இருந்தா ஸ்ட்ரென்த் கம்மி, ராக் மாதிரி இருந்தா ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. இப்போ ராக்கும் சாயிலும் சேர்த்து கொட்டினோம்னா எந்த மாதிரி காம்பினேஷன்ல ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும், பெர்மியபிலிட்டியும் கம்மியா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். there was a video that was very viral. ஒரு நிமிஷம், அது நான் உங்களுக்கு ஒரு டேம்ப்ல வந்து நிறைய இது போடுவாங்க. what is that, ball bearings மாதிரி ஒரு black color balls போடுவாங்க. ஒரே நிமிஷம். அந்த வீடியோ ஆக்சுவலா ரொம்ப வைரலா இருந்துச்சு. ஸோ அதுதான், அது வந்து மேபி அதுக்கு தான் நினைக்கிறேன். மேபி அந்த ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் இருந்தது. ஒரு என்டையர் ஒரு பெரிய ஒரு ட்ரக்ல இருந்து வந்து அதை ஃபுல்லா கொட்டினாங்க. அதுதான் தெரியல. மேபி ஒரு டைப் ஆஃப் கிளே இருக்கு. ஓகே. மாண்ட் மொரினலைட் கிளே. ஓகே. அது வந்து எக்ஸ்பான்ஷன், எக்ஸ்பான்சிவ் கிளே. அந்த இதுதான் மாமா பெல்லட்ஸா இருக்கும். இது பிளாக் பால்ஸ். அது ஒரு வாட்டர் ரெசர்வாயர்ல ஃபுல்லா போட்டாங்க. 96 மில்லியனா என்னமோ. இல்ல அது என்ன செய்யுது? ஏதோ பிளாக் பால்ஸ் உள்ள போட்டாங்க. வீடியோ பார்த்தேன். நான் கேக்குறேன் அதுக்காக இருக்குமோன்னு. மேபி இது எவாபரேஷன் பிளாக் பண்றதுக்காக இருக்கும். இது வந்து ஃபுல்லா மேல இருக்கும். அதுக்கு இல்ல நினைக்கிறேன், கீழே இருக்கு. கீழே போகுமா? இல்ல கீழே போல, மேலதான் இருக்கு. சோ வாட்டர் எவாபரேட் ஆகாம எவாபரேஷனை குறைக்கிறது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நம்ம அந்த இவங்க பண்ண மாதிரி தெர்மோகோல் போட்ட மாதிரி. ஆனா இது தெரியுமா, நான் வந்து ஒரு ஸ்பீச்ல இனிஷியல் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ப்ரொபோஸ் பண்ண டைம்ல மோடி வாஸ் ஸ்பீக்கிங் சம்வேர். He told about in Gujarat what he did during his period. அதுல வந்து ஒரு கெனால், 100 kilometers long canal. Okay. For அந்த கெனால் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங். அதுக்கு மேல he fixed solar panels. Okay. solar panels fix பண்ணி அந்த solar panelsல இருந்து electricity drop பண்ணி he was supplying to the towns, villages. Okay. அதுல வந்து he was explaining the advantage of that project. When you have a solar panel covering the canal. Okay, so evaporation prevent ஆயிரும் and you also make this out of that. So you need not have extra space. Land space you are not occupying. And because கீழே வந்து ambient cool இருக்கிறதுனால it produces more power. Okay. At the same time it stops the evaporation. Evaporation குறையும். Shade create ஆயிரும் full-ஆ தண்ணி வருது. And you need not have a very large, very sophisticated transmission system. Okay. Power transmission. உங்களுக்கு இங்க எல்லாம் ஹைட்ரோ எனர்ஜி வந்துரும், உங்களுக்கு இந்த பக்கம் சோலார் எனர்ஜி வந்துரும். ஆமா. இல்ல ஹைட்ரோ எனர்ஜி கிடையாது. இது வந்து just horizontal canal. Okay. So இந்த மாதிரி. Okay mama. I think we talked a lot about எல்லாமே based on 1980s 1960s ல இருந்து வந்து 2020s வரை பேசலாம். ஒன்னும் ஃபியூச்சர் மட்டும் தான் பேசல. So future வந்து I hope a lot of things come up with technology increasing day by day. So thank you so much mama for giving me your valuable time to talk to me, and I wanted to do this because எனக்கும் இதுல நிறைய இன்ட்ரெஸ்ட், நான் முன்னாடியே பேசணும்னு நினைச்சிருக்கேன். And if I am documenting this will be helpful for other people to also see. And so thank you so much mama. Okay, thank you. So thank you so much for watching this video. I hope to see you again in another video of mine. Until then, this is Ruan and Dr. Kuberan signing off. Take care.